இன்று தவக்காலத்தின் 26ஆம் நாள். இன்றைய தவ முயற்சி, குடும்பமாக அமர்ந்து ஒரு முழு கிறிஸ்தவ திரைப்படம் பார்ப்போம். இறை வார்த்தை: நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழிப்பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. இணைச்சட்டம் 6:7. குடும்பமாக திரைப்படங்களுக்கு செல்வது, ஒரு புது படம் ரிலீஸ் ஆனவுடன் டிக்கெட் புக் செய்வது, ஜாதி மத பேதமின்றி தமிழக குடும்பங்களுக்கான ஒரு ஃபேவரட் வீக்கெண்ட் பிளான். இன்று ஒரு நாள் ஒரு நல்ல கிறிஸ்தவ படத்தை டவுன்லோட் செய்து குடும்பமாக அமர்ந்து அப்படத்தை எந்த இடையூறுக்கும் இடம் தராமல் பார்ப்போம். நமது ஃபேவரட் ஹீரோவின் படத்தை பார்ப்பதை போல. இந்த பழக்கத்தை இந்த வாரம் தொடங்கி வார வாரம் செய்தால் கூட திரை வழி இறை வழி பயணமாக அது அமையும். குழந்தைகளுக்கு இது எரிச்சலாக அல்லாமல் ஆனந்தமாக அமைய சில டிப்ஸ். அவர்கள் பார்க்க விரும்பும் விவிலிய தொகுப்பை கேட்டு தெரிந்து கொண்டு தேடுங்கள், காட்டுங்கள். முதல் படமே 3 மணி நேரம் உள்ளதாக தேர்ந்தெடுத்தால் நமது முதல் முயற்சியே தோல்வியாக ஆகிவிடும். அதற்காக 10-15 நிமிட குறும்படங்களை பார்க்க பரிந்துரைக்கவில்லை. A movie less than 2 hours. நல்ல பிரிண்ட் பிக்சர் குவாலிட்டி உள்ள படங்களை தேர்ந்தெடுத்தல் சிறந்தது. ஒரு முறை புனித அந்தோனியார் படத்தை குழந்தைகளுக்கு காட்ட நினைத்த போது நடிகர் முத்துராமன் நடித்த படத்தை தேர்ந்தெடுத்து விட்டேன். என் சொந்த அனுபவத்திலிருந்து சொல்கிறேன், கிரிஞ்சியாக இல்லாத படங்களை தேர்ந்தெடுத்தல் நல்லது. இதனால் நமக்கே தெரியாத பல விவிலிய தகவல்கள் தெரிய வரும். பிள்ளைகள் சந்தேகம் கேட்பார்கள். படம் முடிந்தவுடன் ஆளுக்கொரு பைபிளை கையில் எடுத்து தேடி ஐயம் களையலாமே. சில தவ முயற்சிகள் ஓவர் ரிலீஜியஸாக தெரியலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டியை மெயின் ஃபுட்டாக எடுத்து வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். நாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஊறுகாயாக பயன்படுத்துகிறோம். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடும் நம் பிள்ளைகளுக்கு அந்த ஊறுகாயும் தேவையில்லை. மீண்டும் ஸ்பிரிச்சுவாலிட்டியை மெயின் கோர்ஸாக மாற்றும் பொறுப்பு பெற்றோர் நம்மிடம்தான் உள்ளது. ஜெபம்: எங்கள் ஓய்வின் பொழுதையும் சிந்தையோடு கழிக்க பல வகைகள் உள்ளன அப்பா. அதில் ஒன்றை என் குடும்பத்தின் ஆர்வமாக மாற்றி எங்களை அதற்குள் மனமொன்ற செய்துவிடும். பின் குறிப்பு: உங்களுக்கு தெரிந்த நல்ல கிறிஸ்தவ படங்களுக்கான லிங்கை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அனுப்பினால் எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமையும். நன்றி.